Hello friends, welcome to Richu's kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல most famous North Indian style snack ஆலு கச்சோரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த கச்சோரிக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல்ல ஒரு 1/4 கிலோ அளவு மைதா வந்து எடுத்துர்க்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரவை வந்து எடுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு அந்த மேல இருக்க லேயர் வந்து நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு வரும். அதனால ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன். இது கூடவே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லனா எண்ணெய் நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இது மாதிரி சேர்க்கறனால அந்த மேல இருக்க லேயர் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியா வரும். சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த சூடு லைட்டா போனதுக்கு அப்புறமா நம்ம கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். உங்ககிட்ட நெய் இல்லனா எண்ணெய் எது இருக்கோ நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பூனால நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா நம்ம கையை வச்சு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்க கையில எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். அப்பதான் உங்களுக்கு கரெக்டா வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இது மாதிரி கையில எடுத்து உருண்டை பிடிச்சு பாருங்க, கரெக்டா வரும். இப்போ இதுல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்பவும் லூஸா பிசைய கூடாது. ஓரளவுக்கு நல்லா டைட்டா இருக்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஹாட் வாட்டர்லாம் தேவையில்ல. நம்ம நார்மல் வாட்டரை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்ல மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. கையிலையும் ஒட்டக்கூடாது, இந்த மாதிரி பாத்திரத்துலேயும் ஒட்டக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே மாவு ஊற விட்டுடலாம். நீங்கள் இந்த மாதிரி எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணுறப்போ மாவு வந்து உங்களுக்கு காயாமல் இருக்கும். இப்போ கச்சோரிக்கு தேவையான ஸ்டஃபிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் தனியா, அதாவது கொத்தமல்லி விதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதனோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சாட் மசாலா சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா இல்லை கறி மசாலா இது மாதிரி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுட்டு மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு நல்லா இது மாதிரி மசிச்சு எடுத்துருக்கேன். இதையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு காரெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், கச்சோரிக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கச்சோரி ரெடி பண்ணிடலாம். மாவு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா ஊறிடுச்சு. மினிமம் நீங்கள் ஒரு 20 மினிட்ஸாவது ஊற வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக வரும். இப்போ இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா பாலாக உருட்டிக்கலாம். கையில் இது மாதிரி லைட்டாக தட்டிட்டு நீங்கள் நார்மல் சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம். நீங்கள் வந்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி ரொம்ப மெலிசாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் மொத்தமாக தேய்க்கணும். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மொத்தமாக இருக்கணும். இப்போ ரெடி பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் வச்சுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு மாவை இது போல் ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்க மாவை அப்படியே மேலே லைட்டாக எடுத்துட்டிங்கன்னா வந்துடும்.
எடுத்துட்டு உள்ளே இருக்க ஸ்டஃபிங் தெரியாத அளவுக்கு நம்ம அப்படியே இதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ ரெடி பண்ணி எடுத்தாச்சு. எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ ஒவ்வொன்றா போட்டு எடுத்துடலாம். நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் அடுப்பை மீடியம்லேயே வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். ஏன்னா நம்ம அந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக எடுத்துருக்கோம். அதனால் ஒரு 10 to 15 மினிட்ஸ் அடுப்பை மீடியம் இல்லைன்னா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஆலு கச்சோரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த கச்சோரிக்கு தேவையான க்ரீன் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா வந்து எடுத்துக்கிறேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலையும் எடுத்துக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு 2 பச்சை மிளகாய் இது மாதிரி உடைச்சிட்டு எடுத்திருக்கேன். ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட சாட் மசாலா இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த காரத்தை கரெக்டாக நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கச்சோரிக்கு தேவையான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னியை நீங்கள் மற்ற சாட் ரெசிபி கூட யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நார்த் இந்தியன் ஸ்டைல் ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் சட்னியோடு தான் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ஆலு கச்சோரியும் க்ரீன் சட்னியும் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.